நம்ம தொடர்ந்து எஸ்ஏஆர் பற்றியான அப்டேட் தகவல்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அந்த வரிசையில பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமாக இலவசமாக கவர்மெண்டே இப்போது எஸ்ஏஆருக்காக சர்டிபிகேட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதை பத்தி தான் நம்ம பேச போறோம். யாரெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த எஸ்ஏஆர் விஷயத்துல அட்ரஸ் வெரிஃபிகேஷன் முடிக்க முடியாம இருக்கிறாங்களோ, அட்ரஸுக்கான ப்ரூஃப் இல்லாம இருக்காங்களோ, அவர்களுக்கான வசிப்பிட சான்றிதழை ஃபுல்லா இலவசமாக்கி இருக்காங்க இப்போது கவர்மெண்ட். இதுக்கு முன்னாடி இருந்தது வேற. இப்ப பாத்தீங்கன்னா நீங்க ஆஃப்லைன் மூலமாக என்ன பண்ணிக்கலாம், தாசில்தார்கிட்ட போய் நீங்க அணுகி வாங்கிக்கலாம். செலவு செய்ய தேவையில்ல. ஒரே ஒரு மாசத்துக்குள்ள இந்த ஜனவரி பொங்கலுக்குள்ள என்ன பண்ணிருங்க, நீங்க அதை வாங்கிக்கலாம். இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா, யாருடைய பெயர்லாம் லிஸ்ட்ல வந்திருக்கோ, அதாவது டிராஃப்ட் லிஸ்ட்ல என் பேர் வந்திருக்கு, ஆனா எனக்கு அட்ரஸ் மாத்த வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க சிலரு. ஆனா அதுக்கு எங்கிட்ட அட்ரஸ் ப்ரூஃப் கொடுக்கறதுக்கு இல்ல அப்படின்னா நீங்க இதை வாங்கிக்கலாம். ஏன்னா அட்ரஸ் ப்ரூஃப் கொடுத்தாதான் நம்ம அட்ரஸ் மாத்த முடியும். நம்ம சும்மா சொல்ற அட்ரஸ்க்கு மாத்தி தர மாட்டாங்க. அந்த அட்ரஸ்க்கான ஒரு ப்ரூஃப் கொடுக்கணும். அந்த ப்ரூஃபுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இந்த வசிப்பிட சான்றிதழ் வாங்கிக்கலாம். யார்கிட்ட இல்லையோ அவங்க இதை என்ன பண்ணலாம், ஈஸியா வாங்கிக்கலாம். அது இந்த ஒரு மாசத்துக்குள்ள தாசில்தார் ஆபீஸ்ல நேரடியா வாங்குறதுனால உங்களுக்கு ஃப்ரீயாவும் என்ன பண்ணிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் இதை போய் அப்ளை பண்ணோம்னா ஒரு டைம் ஏற்படும். அதே மாதிரி ஆன்லைன்ல அப்ளை பண்ணுவோம், லேட் ஆகும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஆஃப்லைன்ல அப்ளை பண்ணலாம், உடனுக்குடனே வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஸ்டெப் எல்லாம் இல்ல, கொஞ்சம் ஈஸியா தான் பண்ணி வச்சிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமாக பாத்தீங்கன்னா புதுசா அப்ளை பண்றவங்களுக்கும் யூஸ் ஆகும். அதாவது என்னுடைய பேர் பாத்தீங்கன்னா இந்த லிஸ்ட்ல வரல, டிராஃப்ட் லிஸ்ட்ல என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, நான் புதுசாதான் ஃபார்ம் கொடுக்க போறேன் அப்படின்றாலும் நீங்க வாங்கலாம். இல்ல இப்பதான் எனக்கு 18 வயசு ஆகுது, நான் ஃபார்ம் கொடுக்க போறேன் அப்படின்னு சொன்னாலும் இதை நீங்க வாங்கலாம். இல்ல எனக்கு அட்ரஸ் மாத்தணும், நான் டிராஃப்ட் லிஸ்ட்ல எல்லாம் பேர் வந்துருச்சு, ஆனா இப்ப இருக்கக்கூடிய அட்ரஸ் எல்லாம் நான் மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்களும் என்ன பண்ணலாம், இதை யூஸ் பண்ணலாம். முக்கியமா யாருக்கு அட்ரஸ் ப்ரூஃப் கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லையோ அவங்க இதை என்ன பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். எங்கிட்ட அட்ரஸ் ப்ரூஃபுக்கு வேற இருக்குது, ரொம்ப கிளியராவே இருக்கு, அதை வச்சே என்னால என்ன பண்ண முடியும், அட்ரஸை வெரிஃபை பண்ணிக்க முடியும்னா நீங்க விட்டுருங்க. இல்ல எங்கிட்ட அட்ரஸ் ப்ரூஃபுக்கு வேற எதுவும் இல்ல ஸ்ட்ராங்கா அப்படின்னா அதுக்குதான் இந்த ஒரு மாசத்துக்குள்ளேயே என்ன பண்ணிருக்காங்க, ஒரு மாசத்துக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சுட்டு அடுத்த ரவுண்டுக்கு போகுது எஸ்ஏஆர். அதனால அடுத்த ரவுண்டுக்கு போறதுக்கு முன்னாடி கொடுக்குறாங்க. அடுத்த ரவுண்டுனா என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜனவரி 18க்கு அப்புறம் என்ன பண்ண போறாங்கன்னா, இதுவரையும் புதுசா அப்ளை பண்ணவங்க, டிராஃப்ட் லிஸ்ட்ல பேர் வந்தவங்க எல்லாரையும் சேர்த்தி அதுல யார்கிட்ட ஆவணம் வேணுமோ அவங்கள்ட்ட ஆவணம் வாங்க போறாங்க. ஆவணம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த டிராஃப்ட் லிஸ்ட்ல வந்திருக்காங்கல்ல பேரு, அதுல வரக்கூடியவங்கள்ட்ட தான் ஆவணம் வாங்குவாங்க. ஏன்னா புதுசா வரவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அங்க ஃபில் பண்ண வேண்டிய ஒரு 2-3 தகவல் இருக்கும் நியூ ஃபார்ம்ல. ஒண்ணு உங்களுடைய பர்த்டே டேட்டை வெரிஃபை பண்றதுக்கு எங்களுக்கு என்ன பண்ணுங்க, ஒரு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுங்கன்னு கேட்பாங்க. அந்த டாக்குமெண்டே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஆவணமாக மாறிடும். நம்மள்ட்ட அதை கேட்கல. அதனால யாரெல்லாம் டிராஃப்ட் லிஸ்ட்ல பெயர் வந்திருக்கீங்களோ அவங்க மட்டும்தான் ஆவணம் கொடுப்பீங்க. அதுல 10 லட்சம் பேர் தான் இருக்கிறோம். மிச்சவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா கரெக்டா கொடுத்துருக்காங்க. ஆவணம் தேவைப்படாதவங்க, அதாவது 2002 தகவலை சரியா கொடுக்காட்டினா மட்டும்தான் ஆவணம் வாங்குறாங்க. அப்ப 2002 தகவலை நான் சரியா கொடுத்துருந்தேன்னா எனக்கு ஆவணம் கொடுக்கணும் அவசியம் இல்லை, கவர்மெண்ட்டும் கேட்க போறது இல்ல. அப்ப பாத்தீங்கன்னா 6.5 கோடியில வெறும் 10 லட்சம் பேர்கிட்ட தான் என்ன பண்றாங்க, இவங்க ஆவணம் வாங்குறாங்க. அந்த 10 லட்சம் பேத்துக்கு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, லெட்டர் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. லெட்டர் பாத்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு சேர்ந்துருச்சு. அவங்க எல்லாரும் என்ன பண்ணும், நேர்ல ஆஜராகி அவங்கள பத்தியான ஆவணங்களை கொடுத்து அதை வெரிஃபை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப மொத்தத்துல பாத்தீங்கன்னா ஆவணம் வாங்குறது 10 லட்சம் பேர் தான். மத்தபடி யாருக்குமே ஆவணம் வாங்க மாட்டாங்க. புதுசா யார் கொடுத்தாலும் அவங்க என்ன பண்ணணும்னா அட்ரஸ் வெரிஃபிகேஷனுக்கு ஒரு ஆவணம் கொடுக்கணும். அந்த ஆவணம் நம்ம இப்ப சொல்றோமே இந்த நேட்டிவிட்டி சர்டிபிகேட், இந்த நேட்டிவிட்டி சர்டிபிகேட்டே கொடுத்துடலாம். இந்த நேட்டிவிட்டி சர்டிபிகேட் வாங்குறதுக்கு நம்ம சொன்ன மாதிரி கஷ்டம்லாம் கிடையாது, காசும் செலவில்லை. தாசில்தாரை அணுகுனாவே போதும், நேட்டிவிட்டி சர்டிபிகேட் கிடைச்சிரும். அது ஒரு ஆவணமா நீங்க நியூ ஃபார்ம்ல கொடுக்கலாம். அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த்தை வெரிஃபை பண்ணக்கூடிய ஒரு ஆவணம் கொடுக்கணும். அது பாத்தீங்கன்னா பர்த் சர்டிபிகேட்டா இருக்கலாம், இல்லைன்னா 10th மார்க் லிஸ்டா இருக்கலாம். எதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை வெரிஃபை பண்ணி கொடுக்குமோ அந்த மாதிரியான விஷயத்த நீங்க என்ன பண்ணணும், நியூ ஃபார்ம் கொடுக்கும்போது கொடுப்பீங்க. அப்படி கொடுத்துட்டாவே என்ன ஆகும்னா அவங்கள்ட்ட ஆவணம் வாங்க மாட்டாங்க. மொத்தத்துல பாத்தீங்கன்னா ஆவணம் வாங்குறது 10 லட்சம் பேர்த்திட்ட தான். மத்தவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஆவணம் வாங்காமலே என்ன பண்ணுவாங்க, நியூ ஃபார்ம்ல இணைந்து என்ன பண்ணிடுவாங்க, அவங்க கொடுத்துப்பாங்க. அப்படி இல்லாட்டினா ஆல்ரெடி டிராஃப்ட் லிஸ்ட்ல எல்லாமே கரெக்டா கொடுத்தவங்களா இருப்பாங்க. இவங்களை எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்கன்னா ஜனவரி 18க்கு பிறகுல இருந்து அதுக்கப்புறம் ஃபைனல் லிஸ்ட்டுக்கு போறதுக்கான வேலையை பார்த்துருவாங்க. அதனாலதான் இப்ப இந்த ஒரு மாசம் மட்டும் என்ன பண்ணிருக்காங்க, இதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க, ஃப்ரீ பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ ஒரு மாசத்துக்குள்ள இந்த வேலையை பண்ணிக்கோங்க. நேட்டிவிட்டி சர்டிபிகேட்டை வாங்கிக்கோங்க தாசில்தார் ஆபீஸ்ல போய்.
இது இல்லாம உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த ஃபார்ம் 6, ஃபார்ம் 7, ஃபார்ம் 8, ஃபார்ம் 6A இந்த 4 பத்தி நிறைய பேர் வந்து டவுட் கேட்டுட்டு தான் இருக்கிறீங்க. ஒன்னு ஃபார்ம் 6னா நம்ம சொல்ற மாதிரி புதுசா கொடுக்கறதுக்கு தான் ஃபார்ம் 6. அதே நான் வெளிநாட்டுல இருக்கிறேன் ஆனா நான் இந்தியாவில புதுசா கொடுக்கணும்னா ஃபார்ம் 6A யூஸ் பண்ணிக்கோங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா உள்நாட்டுல இருந்தா 6, வெளிநாட்டுல இருந்து கொடுத்தீங்கன்னா 6A யூஸ் பண்ணிக்கணும். மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் 6 உடைய வேலையே என்னன்னா, நான் இப்பதான் ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஜாயின் பண்ணணும். உங்களுக்கு 18 வயசு ஆயிருந்தா மட்டும் போதும். சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா 30 வயசுல ஆயிருக்கும் ஆனா இப்பதான் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணுவாங்க. அவங்களும் ஃபார்ம் 6 தான் கொடுக்கணும். 18 வயசு வந்தவங்களும் ஃபார்ம் 6 தான் கொடுக்கணும். இந்த எஸ்ஐஆருக்கு வந்து அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆனவங்களும் ஃபார்ம் 6 தான் கொடுக்கணும். இல்ல எனக்கு ஓட்டர் ஐடிலாம் ஒரு காலத்துல இருந்துச்சு ஆனா இந்த எஸ்ஐஆர் வரும்போது எனக்கு வந்து ஃபார்மே வரலன்னு சொல்றவங்களும் ஃபார்ம் 6 தான் கொடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல இன்ஆக்டிவ் ஆயிருக்கும் அந்த கார்டு, அதனாலதான் அவங்களுக்கு வராம இருந்திருக்கும். அப்ப அவங்களும் ஃபார்ம் 6 தான் கொடுக்கணும். அடுத்தது ஃபார்ம் 7 அப்படிங்கிறது டெலிஷனுக்கான ஃபார்ம். அதாவது எனக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நான் வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கும்போது பழைய இடத்துல நான் டெலீட் பண்ணிட்டு புது இடத்துல நான் என்ன பண்ணுவேன், ஷிஃப்ட் பண்ணுவேன். தொகுதி விட்டு தொகுதி மாறும் போது அதுக்குதான் அந்த ஃபார்ம் 7. அதனால ஃபார்ம் 7னா டெலீட் பண்றதுக்காக. அடுத்தது ஃபார்ம் 8. ஃபார்ம் 8 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இதை வந்து யார் கொடுக்க முடியும்னா, டிராஃப்ட் லிஸ்ட்ல பேர் வந்துருச்சு ஆனாலும் எனக்கு சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறவங்க தான் கொடுக்க முடியும். சிலர் கேக்குறாங்க டிராஃப்ட் லிஸ்ட்ல எனக்கு பேர் வரல, அவங்க வந்து என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, நான் ஃபார்ம் 8 யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா நான் ஆல்ரெடி என்ன பண்ணியிருந்தேன் ஓட்டர் ஐடி வச்சிருந்தேன்னு சொல்றீங்க. ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா நீங்க ஃபார்ம் 8க்கு போக முடியாது, ஃபார்ம் 6க்கு தான் போகணும். ஏன்னா வந்து ரிஜெக்ட் ஆனவங்க யாருமே ஃபார்ம் 8 கிடையாது. ஃபார்ம் 8 கொடுக்கக்கூடிய எல்லாருமே டிராஃப்ட் லிஸ்ட்ல பேர் வந்தவங்க தான். அப்ப பேர் வந்துருச்சு ஆனா எனக்கு வந்து பேர்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மாத்தணும், அட்ரஸ் மாத்தணும், போன் நம்பர் மாத்தணும்னு சொல்லிட்டு சேஞ்சஸ் பண்றக்கூடிய எல்லாருமே, தொகுதி மாத்தணும், அதுக்கப்புறம் பூத் மாத்தணும்னு சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா அப்ப மட்டும் நீங்க என்ன பண்ணலாம், ஃபார்ம் 8 கொடுக்கலாம். இது எல்லாத்தையுமே எங்க கொடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த முகாம்லாம் இருக்கு பாருங்க, அந்த முகாம்லயே வந்து சனி ஞாயிறு வந்து ஃபார்ம் கொடுக்குறாங்க, வாங்கி கொடுத்துடலாம். இல்ல நான் ஆன்லைன்ல கொடுக்கலாமான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. நம்ம சொன்ன மாதிரி ECI.net அப்படிங்கக்கூடிய வெப்சைட்குள்ள போனீங்கன்னாவே அங்கேயே வந்து ஃபார்ம் 6, 6A, 7, 8 எல்லாமே ஃபில் பண்றதுக்கான ஐகான் இருக்கு. அதை கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம், சைன்இன் பண்ணிக்கலாம். என்ன ஒரு முக்கியமான விஷயம்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்பவே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கோடி பேர் பக்கம் வந்து இதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை வாங்க ஆரம்பிச்சுட்டு இப்ப அதுக்கு தனியா லிஸ்ட் எல்லாம் விட ஆரம்பிச்சிட்டாங்க, யாரெல்லாம் கொடுத்துருக்காங்க யாரெல்லாம் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு லிஸ்ட் வர ஆரம்பிச்சிச்சு. அதனால இதுக்கு மேல நீங்க லேட் பண்ணாம அதை போய் செஞ்சிடறதுதான் உங்களுக்கு பெஸ்ட். எல்லாமே ஜனவரி 18ங்கிறாங்க. ஆனா நமக்கு தெரியும் பொங்கல் ஜனவரி வந்துட்டாவே ஒரு 10ஆம் தேதிக்கு மேல வந்துட்டீங்கன்னாவே அவங்களை போய் என்ன பண்ண முடியாது, அணுக முடியாது 12ஆம் தேதிக்கு மேலாம். அதனால இன்னும் 10 நாள் தான் டைம் இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. இன்னைக்கு ஜனவரி 1ன்னு ஆரம்பிச்சா கூட நம்ம வந்து இன்னொரு 10-12 நாள் எல்லாத்தையும் முடிக்கணும். முடிச்சா மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஆகும், இந்த தடவை ஓட்டர் ஐடியில உங்களுக்கு பேர் வரும். எஸ்ஐஆர்ல வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஓட்டர் ஐடி கூட பேர் வராட்டினா இந்த தடவை ஓட்டு போட முடியாது, அடுத்த தடவை கூட வாங்கிக்கலாம். ஆனா எஸ்ஐஆர் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த எஸ்ஐஆர் என்ன ஆயிரும், போயிடும். ஒரு எஸ்ஐஆர் ஆரம்பிச்சிருக்குன்னா அந்த எஸ்ஐஆர்ல நம்ம பேர் வந்துடணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால எஸ்ஐஆருக்குள்ள பேர் வர்றதுக்காகவே நீங்க என்ன பண்ணிருங்க, எல்லாத்தையும் கரெக்டா பண்ணி இந்த தடவையே கொடுத்து வந்துருங்க. இது எல்லாருக்குமே ஆன ஒரு நோட்டிபிகேஷன் தான். நம்ம தொடர்ச்சியா இதை பத்தி தகவல்களை கொடுத்துட்டே இருக்கிறோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சீங்கன்னா நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்குது, நீங்க எங்களுக்கு அது ஒரு சப்போர்ட்டா இருக்கிறதுக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நம்ம தொடர்ச்சியா அப்டேட் கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம்.